பிரியாணி மேன் என்ன பண்ணியிருக்கணும்? நான் உன்ன மரியாதையா பேசுறேன். நீ மரியாதை இல்லாம பேசுறியே! எஸ்கேப் ஆகாத. நீ குடுத்த ஆதாரம் பொய்யானது. நீ குடுத்த ஆதாரத்த யாராலயும் மாத்த முடியும். நீயே மாத்தின்னு கூட காட்டியிருக்கலாம். சோ இந்த ஆதாரம் ஆதாரமா எடுத்துக்க முடியாது. நீ அங்க இருந்ததுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டு. இதெல்லாம் வேலிடான பாயிண்ட். இதுலலாம் நான் மாற்று கருத்தே இல்ல. நான் ஆதரிக்கிறேன் அந்த வீடியோவ. ஆனா, நீ குண்டேன், நீ ஒபீஸு, நீ இதுவேன், அது அப்படின்னு பேசுனது இல்லாம, தள்ளுவண்டி கடை எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஒரு மாரி வந்து பக்கெட் வந்து கக்கூஸ் பக்கெட்ல வச்சிருக்கான். இது இது. இல்ல அது எனக்கும் பிடிக்கல. ஏன் நீங்க போற 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் வந்து உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? சரி, காமிக்கவேணாம் நான் முதல்ல. நான் என்ன சொல்றேன், ம். இர்ஃபான்ட்டயும் குறைகள் இருக்கு. பிரியாணி மேனும் அவசர கதியில ஒரு பதில் குடுக்குறதோ, எமோஷனலா போட்டாப்ல. எமோஷனலா போடுறதோ, 2வது அவர் கெட்ட வார்த்தை பேசுறாங்கறதுக்காக நீ பாடி ஷேமிங் பண்றது, அவன வந்து தப்பு தப்பா பேசுறது, ரொம்ப அதுல எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது, அவன் வந்து பேசும்போது என் மச்சான வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து ஒரு தப்பான மியூசிக்க போட்டு, தப்பான ஒரு இது மாரி பண்றதெல்லாம் அது ரொம்ப அதிக பிரசங்கித்தனம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. டாக்ஸிக்கா பேசுறதுக்கு நானும் டாக்ஸிக்கா பேசி தான் ஒரு விஷயத்த செய்வேன்னா, அங்க ஹேட் மட்டும் தான் வளரும்.